இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபாஸ்டாக் பயன்படுத்துபவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்கி 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய ஃபாஸ்டாக்கை மாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவே நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்கி 3 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்டாக்கில் கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃபாஸ்டாக் கூட மொபைல் நம்பர் கம்பல்சரியாக லிங்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக வாகனம் வாங்கிய 90 நாட்களுக்குள் வாகன பதிவெண்ணுடன் ஃபாஸ்டாக் எண்ணையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் ஃபாஸ்டாக் குறித்து வெளியிடும் முக்கியமான அறிவிப்புகள். உங்களுடைய ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் மற்றும் நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்கி எவ்வளோ வருடங்கள் ஆகுதுன்னு ஆன்லைனிலே செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு npci.org.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட், கன்சியூமர், மீடியான்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்டாக கன்சியூமர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக செக் யுவர் என்இடிசி ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் சர்ச் பை ஃபாஸ்டாக் ஐடி ஆர் வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ஃபாஸ்டாக் ஐடி தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணோம். ஃபாஸ்டாக் ஐடி தெரியும்னா அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்முலா என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஃபாஸ்டாக் ஐடியோடைய முதல் 2 நம்பர் கடைசி நம்பர்லாம் ஷோ ஆகும். அடுத்ததாக வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆக்டிவாக இருக்கா, உங்களுடைய ஃபாஸ்டாக் இன்ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வெஹிக்கிள் கிளாஸ் இருக்கும். அடுத்ததாக ஆக்ஷன் சொல்லிவிட்டு யுவர் ஃபாஸ்டாக் இஸ் ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஆர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பேங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்ததாக இஷ்யூ டேட்னு இருக்கும். இது ஃபாஸ்டாக் எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபாஸ்டாக் இஷ்யூர் பேங்க்குடைய நேமும் கொடுத்துருப்பாங்க. இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ன்றதால அந்த நேம் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுடைய ஃபாஸ்டாக் ஆக்டிவாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த டேட் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபாஸ்டாக்கான பேங்க் எதுன்னு உங்களுக்கு தெரியணும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.